அன்பார்ந்த மாணவர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது அடுத்த சைடு ஹெட்டிங் அணு மாதிரிகளை பற்றிய அறிமுகம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ரூதர்ஃபோர்டின் ஆல்ஃபா கதிர் சிதறல் ஆய்வு. ரூதர்ஃபோர்டின் ஆல்ஃபா கதிர் சிதறல் ஆய்வு இது எதனுடைய தொடர்ச்சியாக வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடைசியாக அந்த ஜே தாம்சன் நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அரைக்கோளத்தில் தர்பூசணின்னு சொன்னோம்ல, அதாவது பிளம்பட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த தர்பூசணியில் இருக்கிற மாதிரி எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான்கள் தர்பூசணி விதைகளில் பொதிந்திருப்பதை போல பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஜே தாம்சன் சொன்னார். ஸோ அவருடைய அணுமாதிரியம் அதை வச்சுட்டு ரூதர்ஃபோர்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஆல்ஃபா கதிர் சிதறல் ஆய்வின் முடிவுகளில் தாம்சனின் அணுமாதிரி தவறானது என நிரூபித்தார். இப்போ தாம்சன் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லி இவர் ரூதர்ஃபோர்ட் அப்படின்ற ஆல்ஃபா கதிர் சிதறல் ஆய்வு மூலமாக நிரூபித்தார். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரூதர்ஃபோர்ட் ஒரு மெல்லிய தங்கத்தகட்டின் மீது ஆல்ஃபா கதிர்களை விழுமாறு செய்தார். ஒரு தங்கத்தகடு, மெல்லிய தங்கத்தகடு எடுத்துக்கிட்டாரு. அதில் ஆல்ஃபா கதிர்களை அது மேலே விழுகிற மாதிரி இவர் அந்த ஒரு பீம் ஆஃப் லைட் அப்படின்ற மாதிரி ஆல்ஃபா கதிர்களை அந்த தங்கத்தகடு மீது விழச் செய்தார். இச்சோதனையின் மூலம் பெரும்பாலான ஆல்ஃபா கதிர்கள் தங்கத்தகட்டின் வழியே வெளியேறின. பெரும்பாலான ஆல்ஃபாக்கு தங்கத்தட்டு உள்ள ஊடுருவி வெளியில் போயிடுச்சு. சில ஆல்ஃபா கதிர்கள் கோணத்தில் விலகல் அடைந்தன. சில ஆல்ஃபா கதிர்கள் கொஞ்சம் விலகல் அடைஞ்சிச்சு, அதாவது கோணத்தினுடைய விலகல் அடைஞ்சுன்றாங்க. மிகச்சிறிய ஆல்ஃபா கதிர்கள் 180 டிகிரி கோணத்தில் மீள் விலகல் அடைந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஊடுருவாமல் போயிட்டு அப்படி திரும்பி வந்துருச்சு, ரிட்டர்ன் திரும்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டர்ன் திரும்பி வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அணுவை எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய மையப்பகுதியில் ஏதோ நேர்மின் சுமையுடைய ஒரு பொருள் இருக்குது. ஏன்னா ஆல்ஃபா அப்படின்றது, ஆல்ஃபா கதிர்கள்ன்றது நேர்மின் சுமை உடையது. அப்போ ப்ளஸ் ப்ளஸ் ஒன்றை ஒன்று விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் மைனஸ் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மையத்தில் ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம போகக்கூடிய ஆல்ஃபா கதிர்களும் ப்ளஸ் நேர்மின் சுமை உடையது. அதனால் 180 டிகிரி அப்படியே ரிட்டர்ன் ஆகி வந்துடுது அப்படின்னு சொல்கிறார். அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜே தாம்சன் சொன்ன தப்பு. அப்போ இவர் என்ன சொல்கிறார், ரூதர்ஃபோர்டு ஒரு அணுவில் மையத்தில் ஏதோ ஒரு நேர்மின் சுமை உடைய ஒரு பொருள் உள்ளே இருக்குது அப்படின்ட்டு, மற்றதெல்லாம் வெற்றிடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாரு, உட்கருவை பற்றியான டீட்டெயில், அணுவினுடைய உட்கருவில் சம்திங் ஒரு உட்கருவில் நேர்மின் சுமையுடைய பொருட்கள் இருக்குது அப்படின்றத இவர் இந்த ஆல்ஃபா கதிர்கள் அந்த நம்ம என்ன சொல்கிறாங்க, ரூதர்ஃபோர்டின் ஆல்ஃபா கதிர் சிதறல் ஆய்வு மூலமாக நமக்கு தெரிவிக்கிறாரு. ஸோ அந்த ரூதர்ஃபோர்டு அணுமாதிரி கொள்கை மூலமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ அதில் என்னுடைய முடிவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அணுவானது ஒரு மிகச்சிறிய நேர்மின் தன்மையுடைய அணுக்கருவினை கொண்டுள்ளது. மையத்தில் ஒரு நேர்மின் தன்மை அணுக்கருவினை கொண்டுள்ளது. இதனை சுற்றி எலக்ட்ரான்கள் அதிவேகத்தில் சுற்றி வருகின்றன அப்படின்றத நம்ம பார்த்தாங்க. ஸோ இதில் மின்காந்த அலை கோட்பாட்டின் அடிப்படையில், ஆனால் மின்காந்த அலை கோட்பாட்டின் அடிப்படையில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, மின்காந்த அலை கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்கும் மின்சுமையுடைய துகளானது தொடர்ச்சியாக அதனுடைய ஆற்றலை இழந்து இறுதியில் அணுக்கருவுடன் மோத வேண்டும். இப்போ இந்த கோட்பாடு பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருள் இயங்கிட்டே இருக்குன்னா, தொடர்ச்சியாக அந்த இயங்கிட்டே இருந்துச்சுன்னா கடைசியில் அது என்ன செய்யணும், ஆற்றலை இழந்து அது பழையபடி அந்த அணுக்கருவோட மோதி அந்த அணு வெடிச்சிடணும், இல்லைன்னா சிதைவடைஞ்சிடணும் அப்படின்றாங்க. ஆனால் உண்மையில் என்ன செய்யலை, அணு சிதைவடையலை. அணு நிலைப்புத்தன்மை ஸ்ட்ராங்காக இருக்குது. அணு அந்த மாதிரி மோதியோ அல்லது வெடிச்சோ சிதறலை. அப்போ இதில் ஏதோ குறை இருக்குது அப்படின்னு சொல்லி ரூதர்ஃபோர்டுடைய அணு மாதிரியில் சில குறைகள் சொல்கிறாங்க. அது என்ன குறைன்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரானின் ஆற்றலையும் அணுக்கருவினை சுற்றி எலக்ட்ரான்கள் எவ்வாறு விரைவுள்ளது என்பதையும் இம்மாதிரி விளக்கவில்லை. அப்போ எலக்ட்ரான் வெளியில் உள்ளே உட்கரு ஒன்று இருக்குது, அது பாசிட்டிவ்ன்றாங்க. அதை சுற்றி எலக்ட்ரான்கள் சுற்றி வருது அப்படின்னு சொன்னார், அவ்வளோதான். ஆனால் அந்த எலக்ட்ரான் ஆற்றல் எவ்வளோ இருக்கும், அது அணுக்கருவை என்ன மாதிரியான எப்படி எலக்ட்ரான் விரைவு உள்ளது அப்படின்றத இவர் விளக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரூதர்ஃபோர்டு. அதே மாதிரி அணுவின் நிலைப்புத்தன்மையை பற்றி விளக்கவில்லை. அணு நிலைப்புத்தன்மை உடையதா நிலைப்புத்தன்மை அற்றதா அப்படின்றத பற்றி அவர் டீட்டெயிலாக சொல்லலை அப்படின்றத இது குறைகளாக சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 1 நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எலக்ட்ரானின் ஆற்றல் வரையறுக்கப்பட்ட மதிப்புகளை பெற்றிருக்கும். 2
எலக்ட்ரான்கள் அணுக்கருவினை சுற்றி சில குறிப்பிட்ட ஆற்றலுடைய ஆர்பிட் என்னும் வட்டப்பாதையில் மட்டுமே சுற்றி வருகின்றன. இது நிலை வட்டப்பாதைகள் எனப்படும். இது வந்து நிலையான வட்டப்பாதைகள் எனப்படும் அப்படின்னு சொல்லி இரண்டாவது பாயிண்ட் சொல்றாங்க. இப்போ முதல் பாயிண்ட் என்னன்னு பாருங்க, எலக்ட்ரான் ஆற்றல் வரையறுக்கப்பட்ட மதிப்புகளை பெற்றிருக்கும். இரண்டாவது, எலக்ட்ரான்கள் அணுக்கருவினை சுற்றி சில குறிப்பிட்ட ஆற்றலுடைய ஆர்பிட் என்னும் வட்டப்பாதையில் மட்டுமே சுற்றி வருகின்றன. இந்த வட்டப்பாதைக்கு பேர் நிலையான வட்டப்பாதைகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உட்கருவை சுற்றி இந்த எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் தான் சுற்றும். அந்த வட்டப்பாதை நிலையான வட்டப்பாதைகள் அப்படின்னு சொல்றாங்க. சூரியன் எப்படி பூமி வந்து ஒரு வட்டப்பாதையில் சுற்றிட்டு இருக்கு, நீள் வட்டப்பாதையில், அது மாதிரி. மூன்றாவது பாயிண்ட், ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரானின் கோண உந்த மதிப்பு MER, கோண உந்த மதிப்பு ஆனது h/2 இன் முழு எண் மடங்காக இருக்கும். h/2 இன் முழு எண் மடங்காக இருக்கும். therefore இந்த கோண உந்தம் MVR nh/2. n-ன்றது நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல், வட்டப்பாதைகள், எத்தனை வட்டப்பாதைகள்னு சொல்லி. n-ன்றது முதல் வட்டப்பாதையா, இல்லை இரண்டாவது வட்டப்பாதை இருக்கலாம், மூன்றாவது இருக்கலாம். h-ன்றது பிளாங்கிங் மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சு அப்படியே கோண உந்தத்தை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பூமி வந்து ஒரு கோணத்தில் வந்து சாஞ்சு தான் 23 டிகிரி கோணத்தில் சாஞ்சிக்கிட்டே தான் சுற்றுது. அப்போ அதுக்கு வந்து ஒரு கோண உந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூன்றாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட், ஒரு எலக்ட்ரான் உயர் ஆற்றலுடைய E2 வட்டப்பாதையிலிருந்து தாழ்ந்த ஆற்றலுடைய E1 வட்டப்பாதைக்கு தாவும் போது அதிகப்படியான ஆற்றல் கதிர்வீச்சாக வெளிப்படுகிறது. இப்போ ஹையர் எனர்ஜி டு லோயர் எனர்ஜி. அப்போ ஒரு வட்டப்பாதையில் வந்து உயர்ந்த வட்டப்பாதையிலிருந்து இப்போ மூன்றாவது வட்டப்பாதையிலிருந்து இரண்டாவது வட்டப்பாதைக்கு ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணி அல்லது தாவும் போது அதிகப்படியான ஆற்றல் கதிர்வீச்சாக வெளிப்படுகிறது. அப்போ ஒரு வட்டப்பாதையிலேருந்து இன்னொரு வட்டப்பாதைக்கு வந்து உயர்ந்த ஆற்றல் வந்து தாழ்ந்த ஆற்றலுக்கு ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணி வருது அப்படின்னா அப்போ வந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் கதிர்வீச்சாக வெளிப்படுகிறது. இது நாலாவது பாயிண்ட். அஞ்சாவது பாயிண்ட், வெளியிடப்பட்ட கதிர்வீச்சின் அதிர்வெண் E2 - E1 hν. அதை வந்து என்ன இதில் கொடுக்குறாங்க அப்படின்னா சமன்பாட்டில் வெளியிடப்பட்ட கதிர்வீச்சின் அதிர்வெண் E2 - E1 hν அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து நீல்ஸ் போரின் அணுமாதிரி கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். இது முக்கியமான கொஸ்டின். நன்றி.